அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன். இந்தியாவில் உணவு கட்டுப்பாட்டுத்துறை செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் இன்றைக்கி 35 வயசுக்கு மேலே எல்லோரும் கட்டாயமாக மாத்திரை சாப்பிடுகின்றார்கள். ஏதோ ஒரு வியாதிக்கு, இது சுகராக இருக்கட்டும், கேன்சரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கட்டும், முக்கியமாக புத்துநோய், அதை விட முக்கியமாக தைராய்டு இன்றைக்கி முதல்ல லேடிஸ்க்கு தான் இருந்தது, இன்றைக்கி ஜென்ஸுக்கே வந்துருச்சு தைராய்டு. அப்புறம் ஹார்ட் அட்டாக், ஆன்ஜியோகிராம் இன்றைக்கி 55 வயசுக்கு மேலே எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நம்பி வழியுது. ஆன்ஜியோகிராமுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு டாக்டர்லாம் வந்துட்டாங்க. லேட்டஸ்ட்டு சிடி ஸ்கேன் இந்தியாவில் சென்னையில் தாங்க இருக்குது. இதெல்லாம் என்ன காட்டுது? இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, நோயாளிகள் பெருத்து விட்டார்கள். அந்த நோயாளிகள் எங்கேருந்து உருவாகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாயந்தரத்தில் பஜ்ஜி சாப்பிட்றதுலேருந்து பீஸா, பர்கர், மோமோ, சைனீஸ் ஃபுட்டு, சிக்கன் டிக்கா, ஜிஞ்சர் டிக்கா, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அதோட ஷவர்மாவில் டைரெக்டாக ஹார்ட் அட்டாக் தான். மயோனைஸ் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தடை உத்தரவு போட்டிருக்கு. அதையும் மீறி எல்லாம் விற்றுட்ருக்காங்க. அதை மீறி எல்லாருமே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட முக்கியமாக சிகரெட்டு, தரமற்ற டாஸ்மார்க் சரக்கு தரமே இல்லை. அது குடித்தானா, தொடர்ந்து 6 மாதம் குடித்தானா கண்டிப்பாக குடல் வெந்து செத்து போயிடுவோம். மஞ்சள் காமாலை வந்துடும், ஜாண்டிஸ் வந்துடும், குடல் வெந்துருங்க. இது காலையில் 6 மணிக்கே டாஸ்மார்க் சரக்கு இன்றைக்கி பின்பக்க வாசல் வழியாக விற்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுறது இல்லை. எல்லா பக்கமும் விற்கிறாங்க. தாராளமாக நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணணுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அரசாங்கமும் அதிகாரத்துறையும் சேர்ந்து மக்களிடத்தில் கொள்ளையடிக்க பார்க்குறது. எப்படி நோயை வர வச்சு கொள்ளையடிக்க பார்க்கின்றது. இன்றைக்கி சுகர் டேப்லெட் என்ன ரேட்டில் விற்கிது தெரியுங்களா? ஹார்ட் அட்டாக் டேப்லெட் பயங்கரமான ரேட்டு. எல்லாமே டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு ஆகிடுச்சு. இன்றைக்கி அரசாங்க ஹாஸ்பிட்டலில் தரமான மருந்து இதுக்கு கிடையாது, இல்லை. ஆரம்ப சுகாதார மையங்கள் ஓரளவுக்கு தான் செயல்படுது. ஆனால் அரசாங்க மருத்துவமனையில் தரமற்ற மருந்துகள் தரப்படுவது இல்லை. இந்த சமயத்தில் நாய்க்கடி தடுப்பூசி வேறு. நாய்க்கடி தடுப்பூசி அரசாங்கத்தில் தரப்படணும், கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் கணக்கு வச்சு தான் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் பயங்கரமான அதிகாரத்தின் அடக்குமுறைகள் செயல்படுகின்றார்கள். இதுக்கு நடையில் ஜாதி மத பிரச்சனைகள் வேறு. இந்தியாவில் இந்த சுகர், பிபி வரனால ஹார்ட் அட்டாக்கு, தைராய்டு, பெண்களுக்கு ஏற்படுகின்ற கர்ப்பப்பை புற்றுநோய், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான புற்றுநோய்கள், முக்கியமாக ஜாண்டிஸ், இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தாங்க காரணம். ஃபுட்டுன்ற பேரில் நம்ம விஷத்தை தான் சாப்பிட்ருக்குறோம். உரம் அளவுக்கு அதிகமாக கலப்படப்படுகின்றது. ஒவ்வொரு ஜங்க் ஃபுட்டுலேயும் அளவுக்கு அதிகமான கெமிக்கல் கலப்படம் செய்யப்படுகின்றது. ஒயிட் சுகர் அது சர்க்கரை கிடையாதுங்க, கெமிக்கலுங்க. தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க. மைதா மாவு, கோதுமை, இதெல்லாம் இந்தியாவில் அளவுக்கு அதிகமான கெமிக்கல் ஃபுட் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு நோய்கள். 1960 இல்லைன்னா இவ்வளோ நோயெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி இவ்வளவு நோய்கள் வர்றதுக்கு காரணம் வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல்கள் யூஸ் பண்ணப்படுறதுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் இவ்வளவு நோய்கள் உள்ளே வந்ததுக்கு காரணம். இது எல்லாமே ஒரு சர்க்குலேஷனாக நடக்குது, பிஸ்னஸ் சர்க்குலேஷன். அதாவது நோயை உண்டு பண்ணி அதை நோயாளிக்கு மருந்து வாங்கி சாப்பிடணும். அவன் செத்தும் போகக்கூடாது. செத்து போயிட்டான்னா டாக்டருக்கும் வருமானம் இல்லை, மெடிக்கல் ஷாப்புக்கும் வருமானம் இல்லை, ஃபார்மசிக்கு வாழ்க்கையே இல்லை. இது எல்லாமே எதுவுமே இல்லை. அதனால் நோயாளி செத்தும் போயிடக்கூடாது, ஆனால் சாகணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் செத்து போயிடலாம். 10 வருஷம் வரைக்கும் அவன் சம்பாரித்து அவன் முழுக்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிவிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கே காசு கொடுத்துட்டு, டாக்டருக்கே ஃபீஸ் கொடுத்துட்டு அவன் அதுக்கப்புறம் போய் செத்து போயிடலாம். அதுக்கு நடுவில் இந்த இன்சூரன்ஸு கட்டாயமாக இன்றைக்கி எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு ரெஃபரன்ஸுக்கு உண்டாந்துறாங்க. மெடிக்ளைம் பாலிசி ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி கட்டாயமாக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன்னா டிசீஸ் சர்க்குலேஷன். அதாவது என்னென்னா 30 வயசுக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துக்கலாம். 35 வயசுலேருந்து அவன் டேப்லெட் வாங்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும், நோயை
ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெடிசனுக்கே செலவு பண்ணணும். அவன் வந்து ஒரு 55 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் போதும். அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து ஒரு 20 லட்சம் ரூபா மொத்தமாக சுரண்டிட்டு அதுக்கப்புறம் அவன் போய் சேர்ந்துடலாம். தப்பே இல்லை. வாழ்க்கையை வாழ தேவையில்லை. மீதி வாழ்க்கையில் அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த கவர்மெண்ட். இந்த அதிகார வர்க்கமும் அதுதான் சொல்லுது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ் அப்படிங்கிறதும் எது தான் சொல்லுது. இந்தியாவின் மிகப்பெரிய குற்றவாளிகள் யாருன்னு கேட்டால் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தான். இவனுங்கெல்லாம் என்ன மயிரை பிடுங்குறானுங்கன்னே தெரில. இவனுங்கெல்லாம் என்ன மயிரை கிழிக்கிறானுங்கன்னே தெரில. எவ்வளோ வியாதி இவனுங்களால் மட்டும்தான் வருது. இந்த ட்ரக் ஆஃபீஸரு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரு, மிச்சமுள்ள அக்மார்க் ஆஃபீஸரு, இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. பயங்கரமாக கொள்ளையடிக்கிறானுங்கோ. அதான் உண்மைங்க. இது அதான் நடந்துட்டுருக்கு. இது பயங்கர மிகப்பெரிய கார்பரேட் பிஸ்னஸாக நடந்துட்டுருக்கு. இதை ஒழித்து கட்டப்பட வேண்டும். மக்களாகிய நாம் எல்லோரும் இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த மிகப்பெரிய சூழ்ச்சியை வந்து நம்ம எல்லோரும் முறியடிக்கப்பட வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாகும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கும் கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் மல்டிநேஷனல் லெவல் எம்என்சி கார்பரேட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் நாம தான் கிடச்சோமா? என்னங்க அநியாயமாக இருக்குது. இந்தியாவில் ஏங்க இவ்வளோ ஒரு நோய் வருதுங்க? ஃபாரினில் வந்து எதுவுமே இல்லையா? உலகத்துலேயே நாம் தான் 77% வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கோம். நம்ம தான் இந்தியாவில் தான் சுகர் பேஷண்ட்டு, தைராய்டு பேஷண்ட்டு, முக்கியமாக யார்? ஹார்ட் அட்டாக்கு. இந்தியாவில் ஹார்ட் அட்டாக்கில் மட்டும் வருஷத்துக்கு 25 லட்சம் பேர் சாகுறாங்க. சுகர் பேஷண்ட்டு 38 லட்சம் பேர். தைராய்டு அது இதுன்னு இதுலாம் அதில் ஒரு 10 லட்சம் பேர் போயிடுறான். இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிற வயசில் போய் சேர்ந்துடுறாங்க. இதான் உண்மை. 70 வயசில் போய் சேரல, 80 வயசில் போய் சேரல. எல்லாரும் 30லேருந்து 50 வயசுக்குள்ளே போய் சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க. கவர்மெண்ட்டே உணவின் மூலமாக நோயை புகுத்துகின்றது மக்களிடையே. நோய் என்ற பெயரில் மக்களிடம் வியாபாரம் செய்கின்றது. மிகப்பெரிய திருட்டு தொலை குற்றவாளியாக செயல்படுகின்றது. இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கின்றேன். இல்லைனா இதை பற்றி மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நான் முன்னெடுப்பேன். மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்துவேன். இது நிச்சயமாக நான் செய்வேன். இது காலத்தின் கட்டாயமாக என் மூலமாக இது வெளியே வரும். அதை கண்டிப்பாக இந்த சேலஞ்சாக எடுத்து நான் செஞ்சு காமிக்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.